ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கேன்சர் தான். கேன்சர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், கேன்சரோட டைப்ஸ்லாம். இந்த வீடியோவில் வந்து அதிலிருந்து ஒரு டைப் மட்டும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லங் கேன்சர். லங் கேன்சர்னால் என்ன, அதோட காசஸ், சிம்டம்ஸு, ட்ரீட்மெண்ட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைநோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் ஓப்பன் ஆகும் டைரெக்டாக. அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ராடக்ட் பைநோட் ஆப்பில் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லங் கேன்சர். லங் கேன்சர் இஸ் எ கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர் தட் ஸ்டார்ட்ஸ் அஸ் எ க்ரோத் ஆஃப் செல்ஸ் இன் த லங்ஸ். இப்போ வந்து கேன்சர்னால் வந்து செல்ஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது அந்த செல்ஸோட க்ரோத்து. அதுதான் கேன்சர்னு சொல்லுவோம். இப்போது லங்ஸில் கேன்சர்னால் லங்ஸில் நடக்கிற க்ரோத் வந்து செல்ஸோட க்ரோத் வந்து லங்ஸில் அதிகமாகிட்டே இருக்கும். அதான் லங்ஸ் கேன்சர்னு சொல்லுவோம். த லங்ஸ் ஆர்ஸ் டூ ஸ்பாஞ்சி ஆர்கன்ஸ் இன் த செஸ்ட் தட் கண்ட்ரோல் ப்ரீத்திங். லங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் வந்து 2 ஸ்பாஞ்சி ஆர்கன்ஸ் இருக்கும். அதை வந்து செஸ்ட்டு ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுது. லங் கேன்சர் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் டெத் வேர்ல்டு வைட். லங் கேன்சர் தான் வந்து லீடிங்காக இருக்குது, கேன்சர் டெத்துக்கு லீடிங்காக இருக்கிறது எதுனா லங் கேன்சர் தான். பீப்புள் ஹூ ஸ்மோக் ஹாவ் த கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ஆஃப் லங் கேன்சர். யார் வந்து ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது லங் கேன்சர்னால். த ரிஸ்க் ஆஃப் லங் கேன்சர் இன்க்ரீசஸ் வித் த லென்த் ஆஃப் டைம் அண்ட் நம்பர் ஆஃப் cigarettes smoked. Quitting smoking even after smoking for many years significantly lowers the chance of developing lung cancer. Lung cancer also can happen in people who have never smoked. லங் கேன்சர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படி கிடையாது. யாருன்னா ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் வரும். உடனே வராது, அவங்க குவிட் பண்ணிட்டாலும் கொஞ்ச நாள் விட்டதுக்கப்புறம் தான் அந்த லங் கேன்சரோட சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். அதான் லங் கேன்சர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்குது. நான் ஸ்மால் செல் லங் கேன்சர், ஸ்மால் செல் லங் கேன்சர். நான் ஸ்மால் லங் கேன்சர்னால் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் லங் கேன்சர். 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த லங் கேன்சர் தான் வரும். அதை வந்து அடினோகார்சிமியா சொல்லுவோம். அடினோகார்சிமியா வந்து டைப்ஸ் இன்க்ளூட் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஸ்மால் செல் லங் கேன்சர் வந்து நிறைய க்ரோஸ் நடக்கும் குவிக்லி, ஹார்டர் டு ட்ரீட் தென் நான் செல் லங் கேன்சர். ஸ்மால் செல் லங் கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 வந்து கேன்சர் ஹஸ் நாட் ஸ்ப்ரெட் அவுட் சைட் த லங்ஸு. ஸ்டேஜ் 1ல் வந்து கேன்சர் வந்து லங்கோட அவுட் சைடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸ்டேஜ் 2 வந்து கேன்சர் இஸ் லார்ஜர் தென் ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்ப்ரெட் டு லம்ப் நோட்ஸ் இன்சைட் த லங்ஸ். ஸ்டேஜ் 2ல் வந்து ஸ்டேஜ் 1ஓட ஸ்டேஜ் 2ல் லாங்காக இருக்கும். அதனால் வந்து இன்சைட் த லங் நோட்ஸில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்டேஜ் 3 வந்து லங் இஸ் லார்ஜர் தென் ஸ்டேஜ் 2 ஆர் ஸ்ப்ரெட் டு நியர்பை லம்ப் நோட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் there's more than one tumor in a different lobe of the same lungs. ஸ்டேஜ் 3ல் வந்து நிறைய இருக்குது, மோர் தென் 1க்கு மேலே டியூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து டிஃப்ரெண்ட் லோட்ஸ் ஆஃப் த சேம்ஸ் லங்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்டேஜ் 4 வந்து அதர் லங்ஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது கேன்சர். இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா காஃபு, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்து, செஸ்ட் பெயின்ஸ் ஆர் டிஸ்கம்ஃபர்ட், வீஃபிங், காஃப் அப் பிளட், லாஸ் ஆஃப் appetite, unexplained weight loss, fatigue, shoulder pain. இதோட டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்து கேன்சர்,
can help your provider check how your organs and other parts of your body are working. பிளட் டெஸ்ட்டில் வந்து கேன்சருக்காக பண்ண மாட்டாங்க, எல்லா பாடியில் இருக்க பார்ட்ஸும் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக. இமேஜிங் டெஸ்ட் வந்து எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்ஸு, பெட்டு அந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க கேன்சர் டயக்னிஸ் பண்ணுறதுக்காக. பயோஸ்பி இருக்குது, பயோஸ்பிலையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்து ஆப்ரேஷன் இன் விச் டாக்டர்ஸ் கட் அவுட் த கேன்சர். சர்ஜரியில் வந்து அந்த கேன்சரை வந்து கட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. கீமோதெரப்பி, யூஸ் ஆஃப் ஸ்பெஷல் மெடிசின்ஸ் டு ஷ்ரிங்க் ஆர் கில் த கேன்சர். கீமோதெரப்பி மூலயமா அந்த கேன்சரை கில் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸ் தருவாங்க, ட்ரக்ஸு. ரேடியேஷன் தெரப்பி வந்து யூஸ் ஆஃப் ஹை எனர்ஜி ரேஸ் டு கில் த கேன்சர் சிமிலர் டு எக்ஸ்ரேஸ். ரேடியேஷன் தெரப்பியில் வந்து அதிகமாக ரேடியேஷன் கொடுத்து அந்த கேன்சர் செல்ஸை கில் பண்ணுவாங்க. டார்கெட்டட் தெரப்பினா யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் டு பிளாக் த க்ரோத் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல்ஸை. டார்கெட்டட் செல்ஸ் வந்து ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, அதோட க்ரோத்தையும் அதோட ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான செல்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக. திஸ் ட்ரக்ஸ் கேன் பி பில்ஸ் யூ டேக் ஆர் மெடிசன்ஸ் given in your veins. You will get tested to see if targeted therapy is right for your cancer types of before treatment is used. ஃபஸ்ட்டு வந்து வெயின்ஸை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சும்மா அந்த அப்போதைக்கு நம்ம இருக்கிறதுக்காக மட்டும் நம்மளுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.